தமிழக அரசியலில் இன்றைய மிக மூத்த அரசியல் தலைவரும் கொள்கை ஒன்றே பெரிதென வாழ்ந்து கொள்கைக்காக வாழ்வதில் எதை இழந்தாலும் அந்த இழப்பு கொள்கைக்கான இழப்பு என்பதை மனதை உறுதியோடு நம்பி அதன் வழியிலே செயல்பட்டு எந்த வகையிலும் இந்த கொள்கை நீர்த்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறையை அறிந்தவர்கள், அவருடைய போராட்டங்களை புரிந்தவர்கள், அவருடைய கொள்கை உறுதியை உணர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். யார் அரசியலுக்கு வந்தாலும் பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்ட திகழ்ந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவருடைய மறைவு நமக்கெல்லாம் பேரிழப்பு என்றாலும் அவருடைய வாழ்வியல் முறை ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் வழியிலே வாழ்வதுதான் சிறப்பு என்பதை இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடதுசாரி சிந்தனை என்பது இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் போராட்டம் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. அந்த வகையிலே இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியான பங்கு இல்லை என்றாலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து அரசாங்கங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி அதன் அடிப்படையிலே போராடி இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு பல வெற்றிகளை தேடித் தந்திருக்கும் ஐயா நல்லகண்ணின் புகழ் ஓங்குக. அவரை என்றும் நாம் நினைத்திருப்போம். அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக திகழ்வோம் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி வணங்குகிறேன். அவரை வணங்குகிறேன். நாகப்பட்டினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 96-2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஜமியத் உலமா ஹிந்தினுடைய மாநில செயலாளர் ஐயா நல்லகண்ணு அவர்களை 1996 நான் அறிவேன். நல்லா நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டுடைய சிறந்த நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பணிவிற்கும் எளிமைக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர். இவர் மறைவு தமிழ்நாட்டில் யாருக்கும் இருக்க முடியாது என்ற நிலைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனக்கெல்லாம் மிகப்பெரிய மனப்புழுக்கம் உண்டு. வாழுகின்ற காலத்தில் நாம் சந்தித்த ஒரே சுதந்திர போராட்ட தியாகி இவர். இவரை கௌரவிக்க ஒன்றிய அரசுகள் தவறிவிட்டன. இதற்காக பாரத ரத்னா என்ற விருதை தலைகுனிந்து அழுது கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு விருது தேவைதானா? இதுபோன்ற மனிதர்களை கௌரவிக்க முடியாத ஒரு விருது தேவைதானா என்ற நிலைக்கு நமது மனமெல்லாம் புண்படுகின்றன. சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து தண்டிலம் பாராது தனது கட்சி கொடுத்த அந்த காலத்து 1 கோடி ரூபாயும் திரும்பி கட்சிக்கே கொடுத்து மிகப்பெரிய எளிமைக்கு சொந்தக்காக இருந்த ஐயா அவர்கள் நம்மிடமிருந்து மறைந்திருக்கிறார்கள். அவருடைய இயக்கத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் இது ஒரு இரங்கல் செய்தி. இதில் நானும் பங்கேற்று எனது இயக்கமும் எனது மக்களும் ஆழ்ந்த கவலையோடு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.